நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நடிகர்னா சினிமாவில் நடிக்கிறது தப்பு கிடையாதுங்க, நிஜ வாழ்க்கையில தான் நடிக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. இவனுங்களாம் நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறவனுங்க. நடிகர் நாடாளமா, நடிகர் நாடாள் தான். சினிமா அவ்வளவு கேவலமா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றார், நானும் விஜய் ரசிகர் தான். எவ்வளவு ஒரு கேவலம்! ஒரு திமுக அப்படி அமைச்சர், ஒரு வேட்பாளர் விஜய் பேரை சொன்னாதான் உனக்கு ஓட்டு கிடைக்கும்ன்ற முடிவுக்கு நீ வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டாலின் இதுக்கே நாக்க பிடிக்கணும், இதுக்கே நாக்க பிடிக்கணும். நாங்க சொன்னோமா நாங்க உதயநிதி ரசிகன்னு? வாயில பெனாலி தான் கழுவோம் போய். தேர்தல் நேரத்தில் நீ பால்டா ஆயில் பேசுறதும், அவர் உன்னை போட்டோ எடுத்து நீ கீழே படுத்துட்டு காட்டுறதும், நீ மறுபடியும் பேசுறதும், அவர் உன்னை பால்டா ஆயில் சொல்றதும், நீ பேசுறதும், இவர் வாசிக்கிறதும், அவங்க ஆடுறதும், இவங்க வாசிக்கிறதும், தில்லானா மோகனம்பால் பத்மினி சிவாஜி மாதிரி. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பரப்புரைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜீப்பில் போயிட்டு நீங்கள் நிறைய பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் மிக முக்கியமான ஒரு கட்சியாக இந்த ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கும்போது பிரச்சார களம் எப்படி இருக்குது? நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கான வரவேற்பு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குது? ரொம்ப அருமையான வரவேற்பு. நான் திறந்த ஜீப்லேயும் போனேன், பொதுக்கூட்டங்கள்லையும் பேசினேன். நல்ல அருமையான வரவேற்பு. எப்படின்னா, நான் 89லேருந்து தேர்தலை பார்க்குறேன். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 89 பார்க்குறேன். பல தேர்தலில் பார்த்துருக்கிறேன்னா களப்பணி ஆற்றிருக்கிறேன். 89 இருந்து களப்பணி ஆற்றுவது, பூத்துக்கு ஆள் போடுறது, ஏஜெண்ட்டை போடுறது, சீஃப் ஏஜெண்ட்டாக இருக்கிறது, இப்படியெல்லாம் 89லேருந்து நாங்கள் ரொம்ப நெருக்கமாக தேர்தலை பார்த்துருக்குறோம். சரிங்களா? கவுண்டிங் போய் நிறைய பார்த்துருக்குறோம். பிரச்சாரத்துக்கு போகிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது எப்படின்னா, சும்மானா பேருக்கு ஆரத்தி எடுக்கிறவங்க யாருன்னு தெரியும், பூ போடுறவங்க யாரும் தெரியும், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஒருத்தர் ஆரத்தி எடுத்துட்டாங்கனாலே நாங்கள் நம்பிட மாட்டோம். ஒருத்தர் பூ போட்டுட்டாங்கனாலே நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு வேட்பாளர் வராருன்னா அந்த தெரு பூரா மூட்டைங்களில் பூ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க பசங்களையும் எல்லார் வீட்லையும் நிற்க வச்சு அக்கா போடுங்க எல்லார் யார் வீட்லையும் அனுமதியை கேட்கறது கிடையாது. நீ அப்படி உள்ள அவங்களை அனுமதிக்கலன்னா நீ எலெக்ஷன் முடிட்டோம், நீ எப்படி இந்த ஊரில் வாழ்ந்துடுற நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மிரட்டுற ஒரு தோணி தான் இருக்குது. அவங்களே ஆட்களை வச்சு அவங்களே மேலே போய் எல்லாம் பூவை கொட்டி பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம போகிறோம், நம்ம வாக்கு சேகரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் பொதுவாக பெண்கள் உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் சிரிக்கிறாங்க, கத்துறாங்க. இப்போ பால்கனில் இருக்கிறாங்க, பால்கனில் நின்றுக்கிறவங்க உள்ள குரல் கொடுத்து கூப்பிடுறாங்க, வா 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 சீக்கிரம் போயிட்டு போகிறாங்க சீக்கிரம். நாங்கள் விஜயா போயின்னு இருக்கிறோம் கிடையாது. அந்த கட்சி, அந்த விஜய் சொன்ன அந்த சின்னம், அதுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு. வா வான்னு கூப்பிடுறாங்க. செல்ஃபோனில் மெத்திக்கிறது, செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம போகிறத மெத்திக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு அந்த ஆண்கள் எல்லாம் அவங்களாம் விரல்ல விசில் அடிக்கிறாங்க. எங்களுக்கு இன்னொரு இவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்களே. நிறைய குழந்தைங்க இருப்பாங்களே, பசங்களாம் பின்னாடியே ஆனால் டிவிக்கு ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி. பசங்க என்னடா பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. கல நிலவரம் வேற மாதிரி இருக்குது. கல நிலவரமே வேற மாதிரி இருக்குது. தலைவர் சொல்வதை போல இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தேர்தல். இது ஒரு யுகத்துக்கான தேர்தல், ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர எலெக்ஷன் கிடையாது. இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு விசில் புரட்சி இன்றைக்கு இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் கால நிலவரம் எங்களுக்கு காட்டுகிறது. இன்னொரு பக்கம் நேற்று குமரியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் போயிருந்தார். அங்கே ஒரு ரோட் ஷோவும் பண்ணார். அங்கே போய் பிரச்சாரம் மேற்கொண்டார். நிறைய விஷன்ஸ் எல்லாம் சொன்னார். தேர்தல் வாக்குறுதிகள் போல் என்னவோ இருக்குது அதெல்லாம் சொன்னார். அப்படின்போது இது ஒரு பக்கம் அவர் போனால் ஒரு க்ரௌடு வருது, அங்கே போனால் நல்லா அவர் பேசுகிறாருன்றதை தாண்டி ஒரு நாள் கேப், ஒரு நாள் பிரச்சாரம், ஒரு நாள் கேப்புன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு இல்லையா? ஏன் மற்ற தலைவர்கள் எல்லாம் தினம் பேசுகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாள் வராருன்னு போது இல்லை, அவர் கேப்பெல்லாம் விடலை.
தொடர்ச்சியாக பிரச்சாரம் போனதும் நினைக்கிறாரு, பிரச்சாரத்துக்கு வராரு. ஒரு சில இடங்கள்ல அனுமதி கிடைக்குது, ஒரு சில இடங்கள்ல அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே சில இடையூறுகள் ஏற்படுத்தப்படுது. அது வெளியே சொல்றது கிடையாது. இவங்க முதலமைச்சர் வரப்போறாரு அந்த இடத்துக்கு, அதனால பாதுகாப்புல பிரச்சனை, இப்படி சில இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகிறது. அவருக்கும் அவர் கேட்குற இடத்த கொடுக்கணும், கேட்காத இடத்த கொடுக்குறாங்க, பல கண்டிஷன் கொடுக்கும்போது அதெல்லாம் சரிப்பட்டு வருமானதை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அவருடைய பிரச்சார திட்டத்தை அவர் வந்து கட்டமைக்கிறார். இந்த பிரச்சாரத்தை வந்து ரத்து செய்யறதெல்லாம் வந்து அம்மா காலத்தில் நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அம்மா ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுவாங்க, சில விஷயங்கள் தெரியும், பிரச்சாரத்தை ரத்து பண்ணுவாங்க. சரிங்களா? இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் தன்னுடைய களப்பணியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ தூத்துக்குடி போகிறாரு, தூத்துக்குடியை மக்கள் சமுத்திரத்தில் நீந்துறாரு. அப்போ பொதுவாகவே இவருடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ஐவேல தான் கொடுக்குறாங்க, ஐவேல தான் கொடுக்குறாங்க. இவர் எங்கே சந்து பொந்துன்னு உள்ளே போகலாம், ஐவே போலீஸ் முடிவு பண்ணுறான். இப்படி ஒரு லீடரை நாங்கள் எங்கள் பீரியடில் பார்க்கல. எம்ஜிஆருக்கு பார்த்துருப்பாங்கன்னா எம்ஜிஆர் இறந்தே 40 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு போலீஸாக இருந்தவங்களாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. இன்னைக்கு போலீஸாக இருக்கிறவங்களுக்கு 40-50 வயசு இருக்கும். ஒன்று எம்ஜிஆர் இறந்தப்போ பிறந்திருப்பாங்க, இல்லை எம்ஜிஆர் இறக்குறப்போ இவங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளோதான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை இவங்க பார்த்தது கிடையாது. ஒரு மிகப்பெரிய கூட்டம் போது ஓ இதுதான் அரசியல் தலைவரா, இப்படிதான் மாஸ் வருமா, இதுதானா மக்கள் தலைவர் என்பது இதுதானா. இவங்க வந்து இப்போ திமுக ஒரு கூட்டம்னா ஒரு கட்டமைப்பாங்க, திமுக கட்டமைப்பாங்க. இப்போ உனக்கு இத்தனை பஸ், உனக்கு இத்தனை வேனு, நீ இத்தனை பேரை கூட்டிட்டு வரணும், தலைக்கு இவ்வளோ, இத்தனை பிரியாணி பொட்டலம், இத்தனை குவார்டர் பாட்டில், இதோட நீ இட்டு வா. இப்போ 200 பேர் இட்டு வருது உன் பொறுப்பு, 500 பேர் இட்டு வருது உன் பொறுப்பு. அவங்க டீம் அவங்கவுங்க திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டம், இந்த மாவட்டம், வடசென்னை மாவட்டம், இப்படி போர்டு பிடிப்பாங்க. போர்டு பிடிச்சோ இல்லை அந்தந்த இந்த இதில் நீங்கள் டீம் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பார்வை பூரா ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி மேலேயோ இருக்காது. அவங்களுடைய பார்வை நம்மளை கூட்டிட்டு வந்த மேலே தான் இருக்கும். அவனே பார்த்துருப்பாங்க, இவன் விட்டுட்டு போயிடுவானா, வண்டி எடுத்துருவானா, நம்ம இங்கிருந்து புறப்பட்டுருவோமானா, அந்த கூட்டம்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படிதான் போலீஸ் பார்த்தாங்க. அவங்க அதுவும் உட்காந்துருப்பாங்க, இவங்க பேசிட்டு இருப்பாங்க, எழுந்து போடுவாங்க, இப்படிதான் பார்த்தாங்க. ஒரு அலை, ஒரு சுனாமி போல ஒரு அலை, இதை வந்து இவங்க பார்த்தது கிடையாது. அப்போ போலீஸ் வந்து அப்படியே சர்வசாதாரணமாக கூட்டத்தில் நின்றுது போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற வேலையில பல ஆண்டுகளுக்கு பிறகு போலீஸ் பார்க்குறாங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்ன்றாங்க, அதை கட்டுப்படுத்துறாங்க. இவங்க கயிறு பிடிச்சி நிற்பாங்க, ஸ்டாலின் ஒருவார் கயிறு பிடிச்சி நிற்பாங்க. எடப்பாடிக்கு அது கூட கிடையாது, விட்டுருங்க. இவருக்கு கயிறு பிடிச்சி நிற்கிறாங்க, கயிறு பிடிச்சி நிற்கிறாங்கன்னு ஸ்டாலின் போறாருன்னா இவங்க அமைதியாக நிற்கிறாங்க, சும்மாடி நிற்கிறாங்க. ஒன்றும் போலீஸும் கும்பு நிற்குது, இவங்களும் கும்பிடுறாங்க. ஆனால் இவர்கிட்ட அப்படி முடியலையே. அவங்கள தான் சினிமா நடிகர்லாம் கூட்டிட்டு வராங்க, அவங்களும் பல நடிகர்களை இறக்கி இருக்கிறாங்க. இந்த எழுச்சி கிடையாதுங்க, இந்த எழுச்சி கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நேசிக்கிற ஒரு தலைவனா, தன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைவனா மக்கள் இருக்கிறதோடு தான். நீங்கள் பாருங்க, கன்னியாகுமரி நடந்த கூட்டம் சிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடமா இருக்குது. அங்கிருந்து வீடுகள்லாம் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குதோ மக்கள் வராங்க, தலைவரை பார்க்கணும், தலைவர் முகத்தை பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தை வீடியோ போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன குழந்தை பேசுறாரு, பா நான் மாதிரி இருக்கிறாருப்பா, தங்கம் மாதிரி மின்னுக்கிறாருப்பா. அது குழந்தை, அவருடைய குழந்தை, தளபதி விஜயன் குழந்தை. அது அவரே கூச்சப்படுவார், டே உங்க அப்பாடா, என் குழந்தைடா நீனுவார், அவரு என் குழந்தைடா நீனுவார். அந்த குழந்தை தங்கம் மாதிரி மின்றாரு, இன்னும் அழகா இருக்கிறாரு. அப்படி பெண்கள் எல்லாம் அண்ணா அண்ணா அண்ணா, பெண்கள் எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன இவ்வளவு ஒரு நேற்று பார்க்குற ஒரு அம்மா கன்னியாகுமரி அழுகுறாங்க. ஏங்க அழுகுறீங்க? இல்லைங்க, அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப காலம் ஆசை, அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இப்படிதான் எம்ஜிஆரை பார்க்கணும்னு எப்படி ஜனங்க ஆசைப்பட்டாங்களோ, இந்த வாழும் எம்ஜிஆரா இன்னைக்கு இவரை பார்க்குறாங்க. அதுதான் திமுகவுக்கு முடியல. இப்போ திமுகவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், 13 ஆண்டுகள் கருணாநிதியை வனவாசம் அனுப்பி வச்சார். அவர் மண்ணுங்களை போற வரையில கருணாநிதியால தமிழ்நாட்டில் எழுதுக்க முடியல. ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி. புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க, திமுகவை ஓட ஓட அடிச்சாங்க, கருணாநிதியை முதலமைச்சரா சாக விடாத தடுத்தாங்க. கருணாநிதியை முதலமைச்சரா சாக விடாம தடுத்தாங்க அம்மா. அதை அம்மா பண்ணாங்க, புரியுதுங்களா? அவர் முதலமைச்சரா சாகல, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அம்மாவும் முதலமைச்சராக இருந்தாங்க, இவரும் முதலமைச்சராக இறக்கல. சரிங்களா? அதை அம்மா செஞ்சு காட்டினாங்க. 234 தொகுதியில் தனித்து நின்னாங்க, தனித்து நின்று ஆட்சி பிடிச்சாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல புரட்சி தலைவர் செய்யாத சாதனை அம்மா செஞ்சு காட்டினாங்க. 234 தொகுதியில் ரெட்டலை நிற்க வச்சு அம்மா ஜெயிச்சாங்க, புரியுதுங்களா? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு காலி மைதானம் மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது, இவனுக்கு துளுத்துட்டாங்க. திமுக ஒரு நாளும் மக்கள் ஏத்துக்கிறது கிடையாது. 72 அண்ணா இறந்தப்போ கருணாநிதி முதலமைச்சர், அண்ணா இறந்த உடனே புரட்சி தலைவருடைய தயவால வந்துட்டார், புரட்சி தலைவர் தயவால இவர் வந்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 72 தேர்தலில் திமுக ஜெயிக்கும் போது தலைவர் தான் வண்டியில கூட நின்று இவருக்கு ஓட்டு போடுனார். அதுக்கப்புறம் தலைவர் வெளியே போன பிறகு இவரால் எழுந்துக்கவே முடியல, கருணாநிதியால எழுந்துக்கவே முடியல, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 89ல் ஜார்ஜ் பிரிஞ்சதுக்கு அப்புறம்
இவர் வந்துட்டார். மீண்டும் 91 96க்குள்ள ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது சொன்னது, மூப்பனார் காங்கிரஸை ஒடிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சது. அன்னைக்கு இருந்த எதிர்ப்பாளையை பயன்படுத்தி இவர் 96ல் மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வரலையே. 2006ல் ஒரு முதலமைச்சர் மைனாரிட்டி முதலமைச்சர் தான் உட்கார்ந்தார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுலயே மைனாரிட்டி முதலமைச்சராக உட்கார்ந்தவரும் கருணாநிதி தான். இவனுங்க பேச மாட்டானுங்க. எம்எல்ஏவா இவர் தோத்ததே கிடையாது. இவர் இடையில ஒரு தேர்தலில் நிக்கல, 84ல் இவர் நிக்கல, அதை விட்டுடுங்க. அண்ணா நகர்ல இவர் தோத்துட்டார். எச்வி அண்டே கிட்ட புரட்சித் தலைவர் விட்டு கொடுக்க சொன்னார். புரியுதுங்களா? அந்த வரலாறு கூட நான் வரல. நீ முதலமைச்சரா இறக்கல, இவங்க எல்லாம் முதலமைச்சரா போனாங்க. புரியுதுங்களா? நீங்க இதுதான் அந்த ஒரு இது. மைனாரிட்டி முதலமைச்சரா எம்ஜிஆர் கிடையாது, மைனாரிட்டி முதலமைச்சர் பேரறிஞர் கிடையாது, மைனாரிட்டி முதலமைச்சர் காமராஜர் கிடையாது, பக்தவச்சலம் கிடையாது, யாரும் கிடையாது, அம்மா கிடையாது. இவர் மைனாரிட்டி முதலமைச்சரா தமிழ்நாட்டு அரசியலிலேயே இருந்தவர் இவர் தான். அப்ப திமுக மக்கள் பெருசா எந்த காலத்திலும் ஏத்துக்கிறது கிடையாது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எதிரியே இல்லாத நிலைமை. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு நல்ல பீஸு ஸ்டாலின் கையில் கிடைச்சிருச்சு. இந்த பீஸை நம்ம வளைக்கலாம், நம்ம குமுக்கலாம், நம்ம கசக்கலாம், இதை தூக்கி இடுப்புல வச்சுக்கலாம், தூக்கி நம்ம ஜோபினை சொருவிக்கலாம், நம்ம இன்னும் சொன்னாலும் கேட்கறாம்பா, நல்ல புள்ளப்பா அது. அந்த மாதிரி எடப்பாடியை வச்சு செஞ்சாங்க. அப்போ ஸ்டாலின் பெரிய அளவில் வெற்றி பெற்று வர்றார். தொடர்ந்து 10 தோல்வி பழனிசாமி ஒரு பேர் எடுத்துட்டார். தொடர்ந்து வெற்றி பெறுகிறார் ஸ்டாலின். அவங்களுடைய எண்ணத்துல மண்ணை போடுற விதமா திமுகவுக்கு சாவடி கொடுக்கிற, சவுக்கடி கொடுக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு தளபதி விஜய் ஏற்படுத்துகிறார். அவங்களால ஜீரணிக்க முடியல. யாரையும் வச்சு பேச வைக்கிறாங்க. திருமாவளவன் கூட பேசுறாருல. திருமாவளவன் ஒரு நடிகர் வந்து நான் கேட்கிறேன், நான் எல்லாரும் நடிகர்ன்றான். ஒரு நடிகர் நாடாளுமன்ற தமிழ்நாட்டில் அண்ணா யாரு? திரையுலகத்துல இருந்து வந்தவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகர் தாண்டா 10 ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்டு சத்துணவு தந்துட்ட சரித்திர நாயகனா வாழ்ந்துட்டு போன ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர். அம்மாவும் சினிமாவில் தான் வந்தாங்க. புரியுதுங்களா? இன்னும் நடிகர் சினிமாவில் நடிக்கிறது தப்பு கிடையாதுங்க, நிஜ வாழ்க்கையில் தான் நடிக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. இவனுங்களாம் நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறவனுங்க. நடிகர் நாடாளமையா நடிகர் நாடாள் தான். சினிமா அவ்வளவு கேவலமா? எல்லா தொழில மாதிரி சினிமாவும் ஒரு தொழில். புரியுதுங்களா? எதை படிச்சவன் இந்த வேலை செய்யறவன் அந்த வேலை செய்யறவன் எவனாலும் அரசியலுக்கு வரலாம். நம்ம யாரையும் தப்பா சொல்லல, யார் வேணா வரலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். சினிமாக்காரன் வரலாமா? சினிமாக்காரன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதுதானே பேசுறீங்க. எம்ஜிஆர் தானே திமுகவை வளர்த்தாரு. அந்த சினிமா தானே திமுக வளர்த்தது. கருப்பு சிவப்பு கொடியை வந்து யாருங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது? நாடோடி மன்னம் படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கருப்பு சிவப்பு கொடியை காட்டுவாருங்க. அதுதானங்க திமுக போய் சேர்ந்தது. பேரறிஞர் அண்ணாவே சொன்னாராங்க ஒரு கூட்டத்துல, நான் ஒரு பொதுக்கூட்டம் போயிட்டு பசி எடுக்குதுன்னு ஒரு டீக்கெட்ல உட்காந்து வடை சாப்பிட்றேன், நானும் என் நடராஜனும் வடை சாப்பிட்டுக்கிறோம், கூலி வேலை முடிச்சு எல்லாம் வேலை முடிச்சு போறாங்க, என் கார் நிக்குது, கார்ல கருப்பு சோப்பு கொடி இருக்குது. அந்த டீ கடை கிட்ட வந்து நின்ன மக்கள் கொடியை பார்க்கறாங்க, என்ன பார்க்கறாங்க, கொடியை பார்க்கறாங்க. நான் இதை ரொம்ப நேரமா பார்த்தேன், என்னாலே முடியல, நான் கூப்பிட்டேன், இன்னும் என்ன பாக்குறீங்க, கொடியை பாக்குறீங்கன்னு. ஒன்னும் இல்லப்பா, நீங்க எல்லாம் எம்ஜிஆர் கட்சியான்னு என்ன கேட்கறாங்க. கட்சி அண்ணாவுது, அண்ணா கட்சியில தான் எம்ஜிஆர் இருக்கிறாரு. ஆனா மக்கள் என்ன கேட்கறாங்க, இந்த கொடி எம்ஜிஆர் காட்டுவாரு, அப்ப நீங்க எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன் ஆமா நான் எம்ஜிஆர் கட்சி தான். நீங்கள்லாம் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன்னு என் கையை பிடிச்சிக்கினாங்க. அப்படி அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகன் தாங்க, அந்த தலைவன் தாங்க. புரியுதுங்களா? இவன் சும்மா சினிமா நடிகர் வந்தா அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா இவங்க கட்டாமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நேற்று கொடுத்த அந்த விஷன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். மீனவர்களுக்கான நலன்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார். மிக முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வருவோம், ப்ரிவில்லேஜ் கார்டு கொண்டு வருவோம், நம்ம ஊருக்குன்னு சில இதெல்லாம் வந்து நம்ம அதில் பண்ண முடியும், ஊழல் இல்லாமல் பண்ண முடியும், இடைத்தரகர்கள் இருக்காங்க அப்படின்றது. இது ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாகவும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, மற்ற ஊர்களில் இருக்குது, அப்படி பண்ண முடியும் அப்படின்னு பல கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது ஏற்கனவே இருக்குது, ஏன் நடக்கலை, ஏன் நடைபெறல? அவர் என்ன சொல்றாரு, லஞ்சம் லாவண்யம் இல்லாத நடத்துவேன். எது ஒன்றுத்தையும் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஆரைய பாருன்றான், டெப்டி தாசில்தாரை பாருன்றான், இவனா பாருன்றான், வெளியே இருக்கிற புரோக்கரை பாருன்றான். நான் கேட்குறேன், பணம் இல்லாத தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு விவகாரம் நடக்குமா? நான் கேட்குறேன், என்ன விசாரிக்கிட்டோம். பணம் இல்லாத தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு விவகாரம் நடக்க முடியுமா? லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எல்லாத்துக்கும் லஞ்சம். பணம் இல்லாத ஒன்றுமே நடக்காது. அப்போ அது இல்லாமல் நான் செய்கிறேன்றார். நீ போய் அங்கே போத்தாவல, அதுக்குன்னு தனி ஒரு செயலியை உருவாக்குறேன், உனக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறேன், ரேஷன் கார்டு மாதிரி. ரேஷன் கார்டு கிடையாதுடா அது, முட்டாள். ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், உன் சம்பந்தப்பட்ட அத்தனை டீட்டெயிலும் ஆதார் கார்டை தாண்டி இதில் இருக்கும். அது ஒன்று போதும் எல்லாத்துக்கும்.
நீ அந்த செயலியில் நீ புக் பண்ணிக்கோ. உனக்கு என்ன சேவை, உனக்கு என்ன வேணும், கம்யூனிட்டியா என்ன சர்டிஃபிகேட் வேணும், அதை நீ அங்கே பதிவிறக்கம் பண்ணிக்கோ. உடனே அந்த வேலை நடக்கணும். அந்த வேலை உடனே நடக்கணும்னா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். 5 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் வாதிக்கப்படும். இப்போ எப்படி லட்சக்கணக்கான கையெழுத்து போட்டு நீட்டுக்காக கையெழுத்து வாங்கி குப்பையில் போட்டான் பாரு, அந்த மாதிரி கிடையாது. 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிங்கன்னா சட்டசபையில் வாதிக்கப்படும். புரியுதுங்களா? 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் எதுவும் கவனிக்கப்படும். இது கரெக்ட் தானே? ஒரு மனுநீதி சோழ ஆட்சி மாதிரி தானே இது. நீதி வழங்குற ஒரு ஆட்சி தானே. எதுவாக இருந்தாலும் நான் பொதுமக்கள் கிட்ட நேரடியாக நான் களத்தில் இருப்பேன். மீனவர்கள் பிரச்சனை, மீனவர்களுக்கு வீடு வாசல் அது இது இல்லை, உங்களை ரொம்ப காலம் ஏமாத்திருக்கலாம். மீனவன் என்பவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. மீனவன் என்பவன் சம்பளம் வாங்காத நேவி, சம்பளம் வாங்காத கடற்படை வீரர். இத்தனை இப்போ கிலோமீட்டர் படப்பொழு கடல் மயில் இருக்கிற நம்மளுடைய இந்திய கடற்கரை இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது. நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் மீனவன். இந்திய கடற்படையாலே இது எல்லாத்தையும் பாதுகாத்துட முடியாது. அவன் தான் பார்ப்பான், இந்த போட்டை நான் பார்த்தேன், இந்த கப்பலை இங்கே பார்த்தேன், இவன் உள்ள வரான், இவன் நம்ம பார்டருக்குள்ள வரான்ற தகவலை அவன் தான் நமக்கு கொடுக்குறவன், நம்ம மிலிட்டரிக்கு கொடுக்குறோம் அவன் தான். புரியுதுங்களா? சம்பளம் வாங்காத ஒரு கப்பற்படை வீரன். அப்போ அவங்களுக்கு நம்ம செய்யணும்ல. அதை தானே தளபதி சொல்றாரு. காலம்பூரா உங்களை ஏமாத்தின்னு இருக்கிறாங்கடா. நீங்க இலங்கை சிங்கள படகட்ட நீங்க காலம்பூரா உதப்பட்டு நிற்கிறீங்க. காலம்பூரா உங்க போட்டை கடத்தின்னு போயிடுறான். காலம்பூரா உங்க வலைகளெல்லாம் அழிச்சிட்டு இது பண்ணிடுறான். இவங்க அப்பதான் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தவன். இந்த கச்சத்தீவு மட்டும் நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்த மீனவர்களுக்கு இத்தனை தொல்லை, இத்தனை பிரச்சனை கிடையாது. மீன் வளம் இருக்கிறது அந்த கச்சத்தீவு பகுதியில் தானே. அதை தூக்கி கொடுத்த புண்ணியமா அந்த கருணாநிதி தானே. இவர் தானே அதை தூக்கி கொடுத்தவர். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இவர் தானே அந்த பாதகத்தை செஞ்சவர் கருணாநிதி தானே. இந்த திமுக தானே. இதெல்லாம் நான் வந்தா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றேன், சரி பண்றேன். மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார், ஆரவாரமா கத்துறாங்க சார். அந்த கடலோர கூட்டத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே என்ன ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில், எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி அவருக்கு ஏற்பட்டு. எங்க திரும்பினாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் சார் சார் ஒன்று பார்த்துங்க சார், வேட்பு மனுவிலே சொல்றாரு சார் 600 கோடிக்கு மேல எனக்கு சொத்து இருக்குதுன்னு. அத்தனை வரி, அத்தனை டாக்ஸ், அதை எந்த பிரச்சனை அந்த பணத்துக்கு கிடையாது. எல்லாம் முடிச்சு காட்டுற பணம் 600 கோடி ரூபாய். தன்னோட சொத்து மதிப்பு 600 கோடிக்கு மேல காட்டுறாரு சார். 5 கோடி ரூபாய் இருந்தா போதும் சார் ஒருத்தங்கிட்ட. சும்மா வேற லெவல்ல வாழலாம் சார், வேற லெவல்ல வாழலாம். 2-3 வீடை வாங்கி வாடகை விட்டு வேற லெவல்ல வாழலாம், சந்தோஷமா வாழலாம். 600 கோடி இருக்குது சார். வேட்பு மனுவிலே காட்டுறாரு. அரசியலுக்கு இப்பதான் வராரு, இன்னும் ஒரு தேர்தல் கூட பார்க்கல. அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்பு 600 கோடிக்கு மேல காட்டுறாரு. கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்புன்னா பதில் இருக்குதா? கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்புன்னா இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்புன்னா, நீ அரசியலுக்கு வந்து சம்பாதிச்ச, எங்காலு சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்குள்ளே வராரு. என்ன சார் இருக்கு, 10,000 ரூபாய் கையில ரொக்கம் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஏழை பங்காளம். இதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஏழை பங்காளம். 10,000 ரூபாய் கையில வச்சுட்டாரு ஸ்டாலின் சொல்றாருன்னா அதையும் இந்த மக்கள் நம்புறாங்க. நம்பல. வேட்புமனுக்கு எவ்வளவு சார் அது? நம்பல. யாரை நம்பல? இல்ல ஜெனரலா வேட்புமனுக்கு எவ்வளவு டெபாசிட் பண்ணணும்? டெபாசிட் 10,000 ரூபாய் கட்டணும் பொழுது சொல்லுங்க. அது அங்க கட்டுறதுக்கு தான் இருக்குது. அது கூட அவர் ஒய்ஃபு கிட்ட 40,000 ரூபாய் இருக்குது. புரியுதுங்களா? அவர் ஒய்ஃபு கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்குது. அவர் சொத்து மதிப்பு 6 கோடி ரூபாய் தான் இருக்குது. ஸ்டாலின் இவங்க வாழற வாழ்க்கை, அவங்க காரே இல்ல, கார் இல்ல, நகை இல்ல சார். நானாவது ஒரு மோதிரம் போட்டுக்கிறேன், அவர்கிட்ட அது கூட இல்ல சார். எவ்வளவு ஒரு ஏழை பங்காளம் பாருங்க. திமுக கவுன்சிலர்களை விட நிர்வாகிகளோட ஏழை தான், ஏழையா இருக்கிறார். ஏழைக்கெல்லாம் ஏழை இவர். கருணாநிதி சொல்லுவார், என்னிடத்துல நீதி இருக்கிறது, நிதி இல்லைன்னு வர. அட எங்க அப்பா புள்ள அப்படியே ஃபாலோ பண்றாரு. புரிதுங்களா? இப்போ அந்த மாதிரி தான். ஆனா நீங்க அரசியலுக்கு வந்து சம்பாரிச்சிங்க, எங்கால ஆல்ரெடி சினிமாவில் சம்பாரிச்சுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு. தலைவரே சொல்றார், நான் வந்து அரசியலுக்கு வந்து மக்கள் வீடுகளுக்குள்ள போய் எல்லாத்தையும் தான் இதெல்லாம் கேட்கல, நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சி அவங்க மனசுலலாம் நுழைஞ்சதான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்றார். புரியுதுங்களா? இது வேற லெவல் சார். ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த நாடு போயினுக்குது. ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போயினுக்குது. அது எல்லாமே ஆடி போயிருக்கிறான், எல்லாம் பயந்து போயிருக்கிறான். அதனுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றார், நானும் விஜய் ரசிகர் தான். எவ்வளவு ஒரு கேவலம். ஒரு திமுக அப்படி அமைச்சர், ஒரு வேட்பாளர் விஜய் பேரை சொன்னாதான் உனக்கு ஓட்டு கிடைக்கும்ன்ற முடிவுக்கு நீ வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டாலின் இதுக்கே நாக்க பிடிக்கணும், இதுக்கே நாக்க பிடிக்கணும். நாங்க சொன்னோமா நாங்க உதயநிதி ரசிகன்னு? வாயில பெனாலி தான் கழுவோம் போய். ஆமாங்க, சோர் போட மாட்டாங்க எங்க வீட்டுல. நான் உதயநிதி ரசிகர் சொன்னா, ஏண்டா உதயநிதி எல்லாம் ஒரு ஆளு சொல்லுங்க. நாங்க சொன்னோமா? நீ போயிட்டு நாங்க வந்து விஜய், அவரு ஒரு உச்சபட்ச நடிகர் தான் சார். உச்சபட்சமா? மிச்ச மீது நடிகரா இல்ல அவர் நடிகராலே எனக்கு தெரியல. எனக்கு மாசு தான் சொன்னாரு. புரியுதுங்களா? அது யார் அவர் எனக்கு தெரியல சார். அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் வேற, அன்பில் மகேஷ். அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவர். இவர் சாமி
புரியுதுங்களா? அவங்க அப்பா ஒரு நடிகை தான் சார். அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். ஒரே ரத்தம் என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்கிறார். அடடா அந்த படம்லாம் பார்க்கணுமே. பென்சில் மாதிரி இருப்பார். இப்பவும் அப்படிதான் இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் சீவன பென்சில் மாதிரி இருப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இவங்கெல்லாம் பேசுறாங்க பாருங்க. நம்ம இதை பார்க்குறோம்ல, எல்லாத்தையுமே எவ்வளோ இதுவாக பார்க்குறோம். அவர் அனிதா ராஜேஷ் சொல்றாரு. இப்படித்தான் கலைஞர் கருணாநிதி சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது எம்ஜிஆர் இரட்டலை காட்டுவது போல போஸ்டர் ஓட்டணும் எல்லா இடத்துலையுமே. அவர் துப்பி இல்லாமல் இரட்டையோட போஸ்டர் ஓட்டும் போது அதில் இருப்பது எம்ஜிஆர் அல்ல, பாவு சண்முகம். எம்ஜிஆர் இறந்து விட்டார், ஐஸ் பொட்டியில் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுச்சு திமுக. அப்போ கருணாநிதி ஒரு மேடையில் சொல்றாரு, எம்ஜிஆர் இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஒருவேளை எம்ஜிஆர், என் நண்பர் எம்ஜிஆர் திரும்பி வந்து விட்டால் நீங்க என்ன ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுங்க. ஒருவேளை எம்ஜிஆர் வந்துட்டா இந்த ஆட்சியை நான் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், எனக்கு வாக்களியுங்கள்னு கேட்டவர் தான் கருணாநிதி. உலகத்துல எந்த ஒரு அரசியல் தலைவனாவது தன்னுடைய நேர் எதிரிகிட்ட பேரை சொல்லி ஓட்டு கட்டி எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் வரலாறு எல்லாம் ஜனங்க மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும். ஓ இப்பேற்பட்ட தில்லாலங்கடி ஆகும் எதிரி பேரை சொல்லி ஓட்டு காட்டவர் சார் கருணாநிதி. நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க, எம்ஜிஆருக்கு தான் போடுவீங்க. எம்ஜிஆர் இல்ல, வேற யாருன்னா ஆரம்பிக்கிறப்ப மாதிரி யாரும் முதலமைச்சர் உட்காந்துருவாங்க. அதனால எனக்கு போடுங்க, ஒருவேளை எம்ஜிஆர் வந்து நான் ஒப்படைச்சிடுறேன் ஆட்சியை அப்படின்னு அன்னைக்கு கருணாநிதி கேட்டாரு. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு. நானும் விஜய் ரசிகர் தான். அவர் பெரம்பூர்ல நிற்கிறார், திருச்சி கிழக்கில் நிற்கிறார், இங்கே நிற்கிறாரு. நானும் அவருடைய தீவிரமான ரசிகர் தான். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நான் கூட தான் படம் பார்க்க போறேன், ஜனநாயகன் படம். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கிறார் பார் தலைவர். எதிரி கூட இவர் பேரை சொல்லி தான் இன்னைக்கு ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை. அந்த அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறார். அதுதான் கலை நிலவரம். இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு அப்படின்னும் போது களம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் இருக்கா? இல்லை ஏன்னா வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து காலில் விழுந்தாங்க அப்படின்ற அந்த போஸ்டரை வச்சுட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு. பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சலேலாக் பேசுதுன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ளார தான் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பற்றிய அவங்களுக்குள்ள சண்டை போல சார், அவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கின்னு திமுகவா டிவிகேவா, இதுதான் உண்மையான கல நிலவரம். சண்டை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எங்கடா சண்டை நடக்குதுன்னா ரெண்டாவது இடத்தை யார் பிடிக்கிறது, அந்த சண்டை ஒன்றா அவங்களுக்குள்ள இருக்கலாம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்களுடைய எதிரி திமுக தான், நாங்கள் திமுக தான் வீழ்த்தணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களை பொறுத்தவரையில் இல்லை, களத்தை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி சீன்ல இல்லை. ஏதோ ஒரு லைவ் காட்டுறாங்க, ஒரு இடத்துக்கு போறாரு பேசுறாரு தவிர அந்த இடத்துல கூட்டப்படுகிற கூட்டங்க நிற்கிறத தவிர அந்த அவர் பேசி முடிச்சோன்னா அந்த கூட்டம் மாதிரி என்ன வந்தது பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது களத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தலை. அவர் பேசுன எந்த பேச்சையுமே களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலை. புரியுதுங்களா? ஏன்னா நான் என்ன கேட்கறேன்னா, 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி. இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக செய்த போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் சொல்லி செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறீங்க, எத்தனை சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்திருக்கிறீங்க. நாங்கெல்லாம் கருணாநிதி ஆட்சி எதிர்த்து எத்தனை சிறை நிரப்பும் போராட்டம் போய் சிறைக்குள்ள உதப்பட்டவன் நான், சிறைக்குள்ள சொல்ல முடியாத துயரங்களும் துன்பங்களையும் அனுபவித்தவன் நான், உதப்பட்டிருக்கிறேன் ரயில் மறியல் செஞ்சு போய். சரிங்களா? நீங்க என்ன எத்தனை போராட்டம் பண்ணீங்க, எத்தனை சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துறீங்க, எத்தனை உண்ணாவிரதம் நடத்துறீங்க, எத்தனை பந்த் அறிவிச்சீங்க இந்த அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக? நீ இந்த ஆட்சியில் அலங்கோலமே இல்லையா இதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு? ஏன் இதெல்லாம் நீங்க செய்யல? இந்த கடைசி இந்த 3 மாசம் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு சீன் போட்டீங்க, தேர்தல் வருதுன்னு பண்ணீங்களே தவிர அதுக்கு முன்னே ஏன் எதுவுமே பண்ணல? நீங்க திமுகவோடு ரகசிய உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க. திமுக நீங்களும் ஒன்னா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள கூட்டணி, ரகசிய கூட்டணி இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் கள நிலவரம். இப்ப தேர்தல் நேரத்தில் நீ பால்டாயில் பேசுறதும், அவர் வந்து உன்னை வந்து போட்டோ எடுத்து நீ வந்து கீழே படுத்து காட்டுறதும், நீ மறுபடியும் பேசுறதும், அவர் உன்னை பால்டாயில் சொல்றதும், நீ பேசுறதும், இவர் வாசிக்கிறதும், அவங்க ஆடுறதும் இவங்க வாசிக்கிறதும், தில்லானா மோகனம்பால் பத்மினி சிவாஜி மாதிரி. ஆனா அது ஸ்டாலின் கூட செய்யாம உதயநிதி ஸ்டாலின் கூட செய்யறாருன்றதுதான் அவர் லெவலுக்கு. அவ்வளவுதான் ஸ்டாலின் சொல்லிட்டு இருப்பாரு, நீ உங்க லெவலுக்கு இங்கேயே மோதிக்கணும். பத்மினி சிவாஜி மாதிரி சார் இவங்க. இன்னும் நானும் பாக்குறேன், எதுக்கு சம்பந்தம் இல்லாத இவங்க பழனிசாமி பேசுறாங்க. ஸ்டாலின் நிருபரும் கேட்கறாங்க, பழனிசாமி பத்தி கேட்கும்போது சிரிச்சுன்னு பதில் சொல்றாரு. ஜனநாயகன் படம் லீக்கை பத்தி கேட்ட உடனே முகம் டென்ஷன் ஆகி நோ கமெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது, முகம் கொப்பளிக்குது. நம்மளுடைய இத்தனை ஆண்டு நம்ம வந்து இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறோமே,
அடுத்து நம்ம புள்ளகட்ட கொடுக்கலான்னு பார்த்தோமே, அதுக்கப்புறம் நம்ம பேரன் வேற வெயிட்டிங்ல இருக்கிறானே, நம்ம பேரனை நம்ம வந்து சென்னை மாநகர மேயரை நம்ம பேரனை கொண்டு வரணும்னு பார்க்குறோமே. இந்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம புள்ளைய முதலமைச்சராக உட்காந்துட்டு சென்னை மாநகரத்தில் வந்து லேடிஸ் நிற்கிறது எடுத்துட்டு ஜென்ஸ் நிற்கிறவளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அடுத்தது இவர் மேயராக வரணும் இல்லையா? அதுதானே ரீசனு. அப்படிதானே கொண்டு வரணும் நம்ம படிப்படியா. இது எதுவுமே நடக்காத விஜய் வந்ததால அந்த கோபம். அப்போ விஜயை பத்தி பேசாத. நீ விஜயை பத்தி பேசலன்னா எப்படி, எனக்கு ஒன்றும் புரியல. நீ பேசாதப்போ. இப்போ நீ பேசினா விஜயை தொட்டா நீ கெட்ட, நீ பேசாதப்போ. பராசக்தியை தொட வச்சு இன்னும் ஆச்சு ட்ரையல் பார்த்துட்டீங்க. நீ ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தா கூட அந்த படத்தை பார்க்க மக்கள் தயாராக இல்லை. நீங்க ட்ரைலர் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. நீ பேசாமே போ. எவ்வளவோ தாக்கத்தை ஏற்படுத்துனீங்க. அவர் எவ்வளோ பர்சனல் விஷயம்லாம் பேசுனீங்க, பர்சனல் விஷயம்லாம் வெளியே கொண்டு வந்தீங்க. இதோட அவ்வளோதான் நினைச்சீங்க. எதையாவது சாதிக்க முடிஞ்சதா அவர்கிட்ட? அவருடைய மக்கள் சக்தி முன்னாடி ஏதாவது நின்னுதா? எதுவுமே நிக்கல. எதுவுமே ஒண்ணுமே ஆகல. இப்போ கலநிலவரம் என்ன? மக்கள் பூரா விசிலுக்கு ஓட்டு போடணும்னு ரெடியா இருக்கிறான். தேர்தல் என்னைக்கு தேர்தல் 23, எப்படா 23 வரும்? நாங்க எவ்வளவு பேரை பாக்குறோங்க, எவ்வளவு பெண்கள் கிட்ட பேசுறோங்க, எவ்வளவு பேர்கிட்ட கேட்கறாங்க. விசில் 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 விசில். தெளிவா இருக்கிறாங்க. எங்களை நம்பி விஜய் வந்திருக்கிறார். இத்தனை வாழ்க்கையை விட்டுட்டு, இத்தனை கோடி வருமானத்தை விட்டுட்டு எங்களுக்காக வந்து கஷ்டப்படுறாரு. அவர் ஏன் போய் சிபிஐ அலுவலகத்தில் கை கட்டி நிற்கணும்? அவருடைய படம் இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்கணும்? இந்த மக்களுக்காக சேவை பண்ண வந்தா நீங்க இவ்வளவு தொல்லை கொடுப்பீங்களா? நீங்களே தான் தமிழ்நாட்டை ஆளணுமா? உங்களுக்காக நான் எழுதி கொடுத்துருக்குதா? அதை மக்கள் யோசிக்கிறான், கேள்வி கேட்கறான். நான் பேசும்போது ஜனநாயகன் படம் சிபிஐ படத்தை பத்தி பேசும் பார்த்தீங்கன்னா இந்த முகம் இறுக்கமாவது பெண்களுக்கு. உங்க விஜய் நான் வரேன்னு நான் சொல்றேன், மைக்கில் பேசும்போது அந்த பெண்களை பார்க்குறேன், ரோட்டில் நிற்கிற ஜிப்பில் நின்று பேசும்போது அவங்க சிரிக்கிறாங்க, பூ கட்டின்னு சிரிக்கிறாங்க, முகம் நம்மளை பார்க்கல சிரிக்கிறாங்க. உங்க விஜய் நான் வரணும் சிரிக்கிறாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே வரோம். சப்ஜெக்ட் பேசிட்டு போது இந்த மாதிரி சிபிஐ மூலமா நெருக்கடி ஜனநாயகம் பண்ணும்போது அவங்க முகம் இறுக்கமாகும். அது தெரிதல், நமக்கு கள நிலவரம் தெரிதல் இறுக்கமாகுது. அப்போ காத்து நிற்கிறாங்க ஜனங்க. அதுதான் கள நிலவரம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு